டேஸ்ட். இந்த ஒரு படம் அப்படிங்கிறது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அதுக்கு ரீசன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் தான். அவர் ரீசென்ட் டைம்ஸ்ல நடிச்சிருக்க எந்த ஒரு படமும் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது கிடையாது. அதே சமயம் ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா மாதன் அவர்கள் இருக்காரு. ஸோ அதனால ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அந்த ஐபிஎல் ஓடிட்டு இருக்க இந்த ஒரு டைம்ல இந்த மாதிரியான ஒரு கிரிக்கெட் பேஸ் பண்ணி வர ஒரு படத்தை பார்க்கறதுங்கிறது நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். நீங்க லைஃப்ல ஒரு ட்ரீமோட ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு படம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் வந்து கொடுக்கும். அதை தாண்டி உங்க லைஃபை இன்னொரு லெவல்ல அனலைஸ் பண்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். படத்துல ஓவராலா ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். பட் 2 கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான ஒரு கோல் தான் இருக்கும். தன்னோட லைஃப்ல இந்த விஷயத்துல நம்ம ப்ராப்பரா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் தேர்ந்தெடுக்கிற பாத் அண்ட் இவர் தேர்ந்தெடுக்கிற பார்த்துட்டு படம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மாதவனோட கேரக்டர் தான். செம்மையா பண்ணியிருப்பாரு. அது ஒரு பயங்கரமான ஒரு வில்லனிசம் பண்ணியிருப்பாரு. வில்லனான்னு கேட்டா அதுதான் ட்விஸ்ட். ஸோ படத்துல பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ சித்தார்த்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் படம் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஏன் தேட்டர் ரிலீஸ் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியல. டைம் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு.